மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட நான் அனுப்புகிறீர், நீர் யார் என்று நான் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, போய் சொல்ல நான் தான். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படின்னா ஆங்கிலத்தில் இதுலயும் இந்த இடத்துலையும் சொல்றார் ஐ ஆம். இயேசுன்னு சொல்லல, ஐ ஆம். அப்படின்னா என்னன்னா, இயேசுங்கிற நாமத்திற்கு வல்லமை வேற, இயேசு என்ற நாமத்திற்கு வேலை வேற, இயேசு என்கின்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிரியைகள் வேற. ஐ ஆம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற நாமத்திற்கு கிரியைகள் வேற. யெகோவா ராஃபானா தேவையை சந்திக்க மாட்டாரு, யெகோவா ஈரே அப்படின்னு துதிச்சாதான் தேவைகளை சந்திக்கிறவர்னு அர்த்தம். ஒவ்வொரு நாமங்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. நான் இயேசு வந்திருக்கேன்னு சொல்லல, ஐ ஆம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா ஐ ஆம் அப்படின்னா அதுக்கு மேல யாராவது யாரு ஐ ஆம்னா நான் தான் அப்படின்னா யாரு? கதவு தட்டுறாங்கன்னு, வீட்டு கதவை தட்டுறாங்க, யாருங்க அப்படின்னா நான் தான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? போன்ல பேசுறீங்க, ஹலோ அப்படிங்கிற, யாருங்க பேசுறது? நான் தான் பேசுறேன். அட லூசு பையலே, நீ தான் பேசுறேன்னு தெரியுது, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பமா? கேட்க மாட்டோமா? ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. பேதுரு சொல்றாரு, நீரே ஆனால், இயேசுவே ஆனால் சொல்ல, நீரே ஆனால். இது வேற யாரும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தை பேதுரு பயன்படுத்துறார். ஐ ஆம் அப்படிங்கிறார். ஐ ஆம்னு ஒண்ணே அது ரிப்பீட்டடா சொல்றாரு பாருங்க, நீரே ஆனால். அப்படின்னா அந்த ஐ ஆம் அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குங்கிறது பேதுருவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு.